வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போம். சுக்கிர பகவான் இந்த மாதம் வலிமையாக இருக்கார். சுக்கிரன் வலிமையாக இருக்கிறது நல்லது தான். உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். உங்களுக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும், வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வேறு வீடு குடி போகலாங்கிற எண்ணங்கள்லாம் இந்த மாதம் வரும். பழைய வீடு இருந்தால் திருத்தி அமைக்கணும்னு தோணும். சிலருக்கு வாகனம் வாங்கணும்னு தோணும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள் அல்லது உங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வீடுனால பிரச்சனை, வாகனத்தினால பிரச்சனை, திருமணத்தினால பிரச்சனைன்னு இருக்கும். வீடுனால பிரச்சனைனா அந்த வீடு வாங்குறது கட்டுறதுல ஏதாவது தடங்கள் வரும், அவ்வளோதான். வாகனத்தினால பிரச்சனைனாலும் அதே தான். திருமணத்தினால பிரச்சனைனா ஒரு சிலருக்கு ஏன்டா திருமணம் நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறது, திருமணம் நடக்காதவங்க ஐயோ திருமணம் நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறது. அந்த விஷயத்தை தான் சுக்கிரன் செய்வார். 12ஆம் அதிபதி சாரமும் வாங்கியிருக்கார். அப்படிங்கிற போது ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் மருத்துவ செலவுகள் ஏதாவது வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி மருத்துவ செலவுகள் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வரலை அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் ஏதாவது வருதில்லை, அப்படி வரதுக்கூடிய அமைப்பு கூட சிலருக்கு இருக்கும். ராகு வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். ராகு ராசியில் இருந்தாலும் எப்பயுமே ஒரு சில தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்ம எதை செஞ்சாலுமே ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், தாமதமாகிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியமும் லேட்டாகும், ஒரு மாதிரி கொஞ்சம் போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ராகு விலகிடும். கேதுவும் விலகணும், அதுதான் நல்லது. ஏன்னா கேதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு நல்ல கிரகம் இல்லை. திருமணம் பண்ணணும்னு நினச்சா பண்ண விடாது. திருமணம் பண்ணி இருந்தால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, பிரிவினை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு நம்மளை தொந்தரவு பண்ணும் அந்த கேது. அதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட பிரேக்கப் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்வார். அப்போ ராகு கேது விலகுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தடங்கள் இருக்காது, ஃபேமிலியிலையும் பிரச்சனைகள் இருக்காது. சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6ஆம் அதிபதி 12ல் இருக்குது. பொதுவாக 6ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் நமக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஒன்று தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், இல்லைன்னா தந்தை உடன்பிறப்புகளுக்கு மருத்துவ செலவு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கத்தினால் விரயங்கள் ஏற்படலாம், தந்தையினால் ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் ஏற்படலாம், அல்லது ஒரு சிலருக்கு அப்பா அல்லது அப்பாவோட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், கோபதாபம் கூட வரதுக்கூடிய அமைப்புகள் இருக்கும். புதனும் 12ல் தான் இருக்கார். புதன் 12ல் இருந்தாலும் இந்த கல்வி வழி செலவுகள் வரும். கல்வி வழி செலவுகள்னால் ஒன்று நாம் படிக்கணும்னு நினைப்போம், அதுக்காக செலவழிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் படிக்கிற பருவத்தில் யாராவது இருப்பாங்க, அதுக்காக நம்ம செலவழிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மாமன் மைத்துனர் வகையில் மட்டும் கொஞ்சம் பகை ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும். சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணும்னு இருக்கும், மாறலாம். ஊர் விட்டு ஊர் மாறணும்னு இருக்குது, அதுவும் மாறலாம். அதே போல் ஒரு சிலருக்கு சொத்து மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கணும்னு நினச்சா தாராளமாக சொத்துக்களை விற்கிறதுக்குடைய யோகங்கள் கிடைக்குங்க. அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. விரயச்சனி தான் ஓடுது. விரயச்சனின்னா என்ன, வாகனத்தினால செலவழித்து விடும், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம வண்டி வச்சுருந்தோம்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள இரும்பு பொருள்கள் இருக்குல்ல, இந்த மோட்டார் மாதிரியான பொருள்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு புது வண்டி வாங்கி கொடுக்கும். பழைய வண்டி மாற்றிட்டு கூட புது வண்டி வாங்கலாம். இல்லைன்னா புது வண்டி மொத்தத்திலே வண்டியே இல்லாதவங்க கூட புதுசாக பைக்கோ அல்லது 4 வீலரோ கூட வாங்கிறதுக்குடைய அமைப்புகள் இந்த நேரத்தில் இருக்கும். அல்லது ஒரு சிலர் வண்டி வச்சுருப்பாங்க, அடிக்கடி எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த பெட்ரோல் செலவெல்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் செலவு, வண்டியினுடைய பராமரிப்பு செலவு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். குருவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். குரு 3வது ராசியில் தான் இருக்கார். அதனால் எடுத்த காரியங்களில் ராகு தடங்களை கொடுத்தாலும் குரு பகவான் வெற்றி செய்து தருவார். இளைய சகோதர சகோதரிகளுக்கு விருத்தி இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை இருக்கும், ஆதரவு இருக்கும். 4ல் செவ்வாய் இருக்கிறது தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த மாதம். 4ல் செவ்வாய் இருக்கிறது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும். சொத்து வாங்கலாம், அது எந்த சொத்துனாலும் சரிதான். ஒரு சிலருக்கு வீடு மாதிரியான சொத்தாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு நிலமாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டக்கூடிய இடமா இருக்கலாம். இப்படி எந்த சொத்து வேணாலும் கிரையமும் வாங்கலாம், ஒத்தியும் வாங்கலாம், லீஸுக்கும் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் வில்லங்க இருக்கும். அந்த சொத்தில் சொத்தே வந்திருந்திருக்காது, கோர்ட்டு கேஸ் கூட நடக்கும், இல்லைன்னா ஏதாவது பஞ்சாயத்தெல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு கூட அந்த வில்லங்க சொத்துக்கள் கூட வரக்கூடிய அமைப்பு
இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். மாசி மாதமும் இருக்கும், பங்குனி மாதமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சொத்தில் இந்த 2 மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த சொத்தை வாங்கிடலாம். அதே போல் ரொம்ப நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சி வாங்கவே முடியாமல் போனவங்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, அண்ணே என் சொத்தை இந்த சொத்தை நீ வச்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க நம்மகிட்ட. கேட்டால் டக்குன்னு அதை முடிக்கிறதுக்கு பாருங்கள். எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் எப்படி முடிக்கிறதுன்னு நினைக்கலாம். காசு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. முதல்ல நமக்கு அந்த யோகம்தான் வேணும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருந்துச்சுன்னா நம்ம கையில் காசு இருந்தாலும் நம்ம வாங்கிடுவோம். நம்ம கையில் காசு இல்லைன்னா கடன் வாங்கி கூட வாங்கிடுவோம். அந்த அமைப்பு இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி கடன் கேட்டால் காசு கிடைக்கணும்ல, கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு காசு கிடைக்கணுங்கிற மாதம், பணம் வரணுங்கிற மாதம். அப்போ பணம் வரும், எந்த விதத்தில் வேணாலும் வரும். உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் வரும். நீங்கள் யார்கிட்டயா கடன் கேட்டாலும் கிடைக்கும், பேங்க்கில் போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல செல்வாக்கியம் இருக்கும், நினச்ச காரியத்தை சாதிக்கலாம். அதனால் இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாகவே ஒரு சூப்பர் மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க உங்களுக்கு. நன்றி நண்பர்களே.